ஒரு பலி நிமித்தம் தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளாய் நுழைந்த அவருடைய பரிசுத்தவான்களை மட்டும் தன்னிடத்தில் கூட்டி வரவழைத்து தேவன் அவர்களோடு விசேஷமான சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அவர்களை கொண்டு இந்த பூமியில விசேஷித்த சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அது எல்லாருக்கும் உரியதல்ல. உலகத்தில் உள்ள எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா. அதிலும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய சொந்த புத்திரர்களாய் மாறுகிறார்கள். இயேசுக்குள்ளாய் பிறந்து பரிசுத்தாவினால் நடத்தப்படும்படி தன்னை கையளிக்கும் பொழுது அவர்கள் தேவ புத்திரர்களாய் மாறி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதிலும் இன்னும் ஒரு விசேஷித்த அழைப்பு, தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்வதன் மூலம் தேவனோடு கிட்டி நெருங்கி வரும்படி அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அவருடைய நீதி நடத்திப்பு இவற்றில் பங்கு பெறும்படி ஒரு சிலருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு பெற்றவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே கடந்து வந்துள்ளோம். இதை சுருக்கமாக யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து காணலாம். இதை நாம் வாசிப்பதில்லை என்றால் இதெல்லாம் முந்தின வருஷங்களில் நாம் செய்தவை. அதை சுருக்கமாக நான் உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன். தேவன் வேதத்திலே சில தனிப்பட்ட மனிதர்களோடு உடன்படிக்கைகள் செய்ததுண்டு. உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம், ஒரு சாதாரணமான ஒப்பந்தம் அல்ல, மீறக்கூடாதபடி ஒரு ஒப்பந்தம். அதைத்தான் உடன்படிக்கை என்று அழைக்கிறோம். உதாரணமாக ஆபிரகாமோடு, மோசையோடு, தாவீதோடு தேவன் உடன்படிக்கைகள் செய்தார். யாத்ராகமத்திலே மோசையோடு தேவன் செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேல் மக்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை பற்றித்தான் இப்பொழுது நான் குறிப்பிட்டேன். 24ஆம் அதிகாரத்தில் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கைக்கு 5 நிபந்தனைகள் தேவை. முதலாவது, உடன்படிக்கையில் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு இடத்தில் கூடி வர வேண்டும். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்திலே தேவன் மோசேயிடத்தில் மோசே, ஆரோன், நாதாபு, அபியூ இன்னும் 70 பேர்கள் மட்டும் தன்னிடத்தில் கூடி வர சொல்கிறார். இரண்டாவது, இந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள் எழுதி வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது மீறப்பட முடியாது. அந்த உடன்படிக்கையின் பலனாக நிறைய ஆசீர்வாதங்களும் வரும், ஆனால் அதுக்கு நிபந்தனைகளும் உண்டு. மூன்றாவது, இந்த 2 பார்ட்டியும், உடன்படிக்கை ஈடுபடுகின்ற 2 பார்ட்டியும் இந்த எல்லா நிபந்தனைகளையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். 2 பேருக்கும் சில ஆசீர்வாதங்கள் இதனால் வரும், சில நன்மைகள் உண்டு. ஆனால் இந்த நிபந்தனைகளுக்கு அவர்கள் உட்பட்டு வர வேண்டும். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை தன்னிடத்தில் அழைத்து இந்த காரியங்கள் எல்லாம் விளக்குகிறார். மற்றவர்கள் யாரும் என்னிடத்தில் கிட்டி வரக்கூடாது, அவங்க தூரத்திலே நிற்க வேண்டும். மோசே இவையெல்லாம் எழுதி, உடன்படிக்கைகளின் நிபந்தனைகள் எல்லாம் எழுதி அவளுக்கு கொண்டு போய் விளக்கி வாசித்து காட்டினார். அவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள். 4வது, ஒரு பலி மூலமாக அதை உறுதி செய்கிறார். முதலாவது, இருவர் கூடி வர வேண்டும். 2வது, உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள், அந்த ஒப்பந்தத்தினுடைய கண்டிஷன்ஸ் அவற்றை அவர்கள் எழுதி வைக்க வேண்டும். 3வது, இருவரும் அவற்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். 4வது, ஒரு பலியின் மூலம் அதை உறுதி செய்ய வேண்டும். யாத்ராகமத்திலே காளை மாடுகளை கொண்டு வந்து இரத்த பலியாக செலுத்தி இந்த இரத்தத்தை மக்கள் மேல் தெளித்து, இன்றைக்கு செய்யப்படுகின்ற உடன்படிக்கைக்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி மோசே இந்த பலியை செலுத்தினார். அப்பொழுதுதான் அந்த உடன்படிக்கை வேலிட் ஆகிறது. 5வது, இந்த உடன்படிக்கை 2 பார்ட்டிகளும் சீல் வைத்து, சைன் வைத்து, ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அதை உறுதி செய்கிறார்கள். இது 5 முடிந்த உடனே
யாத்ராம் 24ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் என்ன நடந்தது என்பதை யாராவது வாசிக்கலாம். யாத்ராகமா யாராவது பைபிள் எடுத்து வச்சிருந்தீங்களா? அவருடைய பாதத்தின் நீலம் கலந்து விழுந்த வேலைக்கு ஒப்பாகும் தெளிந்த வானத்தின் பிரபுவை ஒப்பாகவும் இருந்தது. அதற்கு பின்பு ஆரோன், நாதாபு, அபியூ 70 பேர்கள் தேவனிடத்தில் ஏறி போனார்கள். தேவனுடைய முகத்தை கண்டார்கள். அவருடைய மகிமை எவ்வளவு என்று தெளிவாக அதில் எழுதப்பட்டுள்ளது. 10வது வசனம் அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் தேவன் முன் அமர்ந்து உண்டு முடித்தார்கள். ஒரு தாப்பதற்குனால் பிள்ளைகள் இருப்பது போன்று அவ்வளவு நெருக்கமாக தேவனோடு அவர்கள் உறவாடினார்கள். இது எதனால் வந்தது என்றால், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களுக்கு கிடைத்த சலுகை. முக்கியமான வேதத்திலே சரித்திர நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் தேவன் இப்படியாக உடன்படிக்கைகள் செய்யும்படி தன்னுடைய மக்களை அழைப்பது உண்டு. தாவீதோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையுடைய நிபந்தனைகள் என்ன, அதனால் வந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதெல்லாம் நான் பரம்பரை படித்திருக்கிறோம். ஆனால் இந்த கண்ணோட்டத்தின்படி உடன்படிக்கைக்கு பின் எப்படியாக நிறைவேற்றப்பட்டது என்ற கண்ணோட்டத்தின்படி நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு நன்றாக உள்ளது. நம்ம இப்பொழுது இன்றைய செய்திக்கு கடந்து வருவோம். இந்த ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே நவம்பர் மாதம் நடக்க இருக்கிற, போன வருஷம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த உடன்படிக்கை செய்தோம். தேசிய அளவிலே இந்த உடன்படிக்கை இயேசுவின் படையணியில இந்த ஆண்டும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதுப்பிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள எல்லா இயேசுவின் படையணி வீரர்களும் வீராங்கனைகள் ஒன்று சேர்ந்து இப்படியாக உடன்படிக்கை புதுப்பித்தல் ஐக்கிய கொண்டாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது, நேற்று கர்நாடகாவில் நடந்தது, 28ஆம் தேதி இது ஒரிசாவில் நடக்கப் போகிறது, 30ஆம் தேதி ஜார்க்கண்டில் நடக்கப் போகிறது. இப்படி ஒவ்வொருவராக நடத்திவிட்டு கடைசியாக நவம்பர் மாதம் 10ஆம் தேதி தேசிய அளவில் தேசத்தில் இருந்து கூடி வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி சென்னையிலே மீண்டுமாய் உடன்படிக்கையை நாம் தேசிய அளவில் புதுப்பிக்க இருக்கிறோம். இதனால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? மற்ற சபைகளில் எல்லாம் இப்படி ஒன்றை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், எங்கேயுமே இப்படி ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஏன் இயேசு படைகளில் இப்படி உடன்படிக்கை புதுப்பித்தல் கொண்டாட்டத்தை நிகழ்த்துகிறோம்? இன்னைக்கு புதிதாக அநேகம் வந்திருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கை செய்வதால் வரக்கூடிய பலன் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். 4 வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், 17ஆம் அதிகாரம் 4வது வசனம், 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாராவது மைக்கு கையில் வைத்திருப்பவர்கள் இந்த வசனங்களை வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தில் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். இந்த தேசத்தை உற்றுள்ளதும் அந்த அதிர்களை நான் சொல்லி இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகும். 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை குறித்து இந்த ஆண்டு நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அது குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம்,
நிகழ்வு விவரம் தெரியாமல் கூட இங்க வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இங்க நடக்கிற இந்த நிகழ்ச்சி நீங்கள் புரிந்து கொண்டு சொல்லப்படுகிற காரியங்களை செய்யும் பொழுது ஒரு நாள் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், இப்படியாக சென்னையில் ஒரு இடத்தில் ஒரு உடன்படிக்கை நடந்தது, அது நான் கையொப்பமிட்டேன், அதனால் வந்த ஆசீர்வாதம் இது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். 4 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, அவருடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. அவருடைய பெயராலே இன்றைக்கு ஒரு நாடு அறியப்படுகிறது. இஸ்ரவேல் என்ற நாட்டை பற்றி கேள்விப்படாதவர் யாருமே இல்லை. அந்த நாடு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததியின் பேரில் வந்த நாடு. ஆகவே இந்த 4 ஆசீர்வாதங்களில் முதலாவது ஆசீர்வாதம், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஒரு தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுப்பதாக கர்த்தர் வாக்குறுதி அளிக்கிறார். நமக்கு தெரியும், வீடுகள்ல அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் எழுதி வைப்பாங்க. வீட்டுல சின்ன பிள்ளைகள் ஒண்ணும் தெரியாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரே வீட்டுல வளர்வோம், சொத்தெல்லாம் ஒண்ணா அனுபவிச்சுட்டு இருப்போம். கடைசியாக அப்பா அம்மாவோட காலத்துக்கு பிறகு தனக்குள்ள எல்லாவற்றையுமே தன் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பார். எழுதி வைக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு எந்த ஷேர் கொடுத்திருக்கிறாங்கன்னு அறிய ஆசைப்படுவாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஒன்னா இருக்கும். எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமாக என் அப்பா என்ன எழுதி வைத்திருக்கிறார் அதை பகிர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் அந்த சொத்தை வைத்து வேலை செய்து பிழைக்க ஆரம்பிப்பார். அது வரைக்கும் ஒன்றா இருந்த குடும்பம் அதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் இந்த சொத்து ஷேர் வீதம் வந்த பிறகு தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். இந்த கட்டளை சாரா மூலமாய் வந்தது. ஆபிரகாம் இந்த வழக்கை கர்த்தரிடத்தில் எடுத்து செல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். இது சாராவால் வந்த விளைவு. ஆகவே சாரா சொல்வதை நீ கேள், அப்பொழுது நீ கீழ்ப்படித்தாயே, இப்பொழுது நீ கீழ்ப்படி என்கிறார். ஆனால் அந்த அடிமை பெண் அவள் தேவனை பற்றி அவளுக்கு இருந்த அறிவினாலே சாக இருந்த தன்னுடைய மகன் பிழைப்பதற்காக அவள் ஒரு விண்ணப்பத்தை பல்லவத்துக்கு எழுப்பினார். நமக்கு தெரியும், நீதிபதியாகிய தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்க வேண்டியதா இருந்தது. ஆகவே தேவன் அவளுக்கு நீதி செலுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. 2 பேருக்குமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சகல விதமான ஆசீர்வாதங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய பிசிக்கலான சரீர பிரகாரமான சந்ததிகளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். நான் தேவ பிள்ளைகளே, நமக்கு தெரியும், இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய இஸ்ரவேலராக மாறி இருக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்ரவேலுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஒரு தேசத்தை எழுதி வைத்தார். இஸ்ரவேல் இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டு பிரதமர் ஐநா கூட்டத்திலே சொன்ன வார்த்தைகள் பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். எல்லா நாடுகளும் இந்த கூட்டத்திலே பலஸ்தீன், காசா, இஸ்ரவேல் காசா வார் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் துணிகரமாக எழுதி நின்று அத்தனை பேருக்கு முன்னால் சொன்னார், இந்த தேசம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் எங்களுக்கு கொடுத்த தேசம், யாரும் இந்த தேசத்தில் எங்களை பறித்து விட முடியவே முடியாது. தாவீது ராஜா, சாலமன் ராஜா ஆட்சி செய்த தேசம் இது. எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஏசாயா பிரசங்கித்த தீர்க்க தரிசனம் உரைத்த தேசம் இது. இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது நாங்கள் சுதந்திரத்தை தீர்வோம். ஆகவே அவளுக்கு அது கொடுக்கப்பட்டது. இப்படியாக தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த தேசத்தை இயேசு கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேவனுக்கு விரோதமாக எவ்வளவோ புறம்பான காரியங்களை செய்திருந்தால் கூட இன்றைக்கும் அந்த தேசத்தின் மேல் உரிமை பாராட்டி அவளதை அதிலே வாழும்படி தேவன் விட்டுவிட்டு இருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய உடன்படிக்கைக்கு தேவன் பிரமாணிக்கமாக இருந்தார். ரவிலிய சொல்லலாமா? 3900 வருஷங்களுக்கு பிறகு
இன்றைக்கும் இஸ்ரவேல் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் அழியும்படியாக தேவன் மனுஷனோடு செய்த உடன்படிக்கை மீறுவதே இல்லை என்பதற்கு அவர் இன்றைக்கு அத்தாட்சியா இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இஸ்ரவேல் ஆகிய நமக்கு இந்த உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு ஒரு தேசம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பூமி முழுவதையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். புதிதாக வந்திருப்பவர்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இயேசு படையில் இருப்பவர்கள் பலமுறை இதை பற்றி நாம் தியானித்து இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் இல்லை? ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது இந்த உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்யும்படி இதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லி அவர் கையில் இந்த பூமியை ஒப்படைத்தார். ஒரு தேசத்தை மட்டும் ஆண்டுகொள், ஒரு மாநிலத்தை மட்டும் ஆண்டுகொள் என்று கர்த்தர் சொல்லல. வானத்தில் உள்ள பறக்கின்ற பறவைகள், பூமியில் உள்ள நடமாடுகின்ற அத்தனையும், பூமியின் கீழ் உள்ள சமுத்திரத்தில் உள்ளவை அத்தனையும் உனக்கு சொந்தமாக கொடுக்கிறேன், நீ அவற்றை ஆண்டுகொள் என்று சொல்லி அவனை அதிகாரியாக்கி வைத்தார். ஆனால் பாவத்தினால் அவன் அத்தனை இழந்து போனான். எதிரி இவற்றின் மேல் அதிகாரம் செலுத்தும்படி விட்டுவிட்டார். இதை நிவர்த்தி செய்யும்படியாக 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு ஆதாமுடைய பாவத்தினால் வந்த அத்தனை அந்த தீங்குகளையும் நஷ்டங்களையும் பரிகரித்ததனால் அவர் நமக்கு நஷ்டமாய் போனது எல்லாவற்றையும் நமக்கு மீண்டும் திருப்பி கொடுத்தார். அப்படி என்றால் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னால் இருந்த அதே நிலைமையில இப்ப நம்ம இருக்கிறோம். அதே அதிகாரம், அதே செழுமை, அதே வல்லமை, அதே தேவனுடைய சாயல், இவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இதை இன்றைக்கு நாம் உரிமையாக்காததினால்தான் இன்றைக்கு பாவத்தினுடைய சாபத்தினுடைய விளைவுகளை நாம் ஆக்காண்டே பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக தேவ பிள்ளைகளுக்கு இதை பற்றி அறிவே இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள் தேவனோடு இன்றைக்கு உடன்படிக்கை செய்து தேவனோடு ஒவ்வொரு நாளும் கிட்டி இன்னும் அதிகமாக சேர்ந்து தேவனுடைய பிளான்கள், உலகத்திற்கு அடுத்த, தேசத்துக்கு அடுத்த, நீங்கள் குடியிருக்கிற இடங்களுக்கு அடுத்த திட்டங்களை பலவும் பெற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பார். அடிசபையிலே சிலர் சொல்லியிருப்பதை நீங்கள் சொல்லியிருப்பதை நான் சாட்சியாக கேட்டிருக்கிறேன். நான் 30 ஆண்டுகள் சபையிலே இருந்தேன். 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் பல இடங்களில் இருந்தேன். நான் சபையில் எல்லவா இருந்தேன், பாஸ்டராக இருந்தேன். என் கண் திறக்கப்படவே இல்லை. இவ்வளவு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா? ஒரே ஒரு அடிசபையில் வந்தவுடனே என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. ஒரு பாவ பழக்கத்திலிருந்து நான் விடுபட்டேன். எனக்குள்ள அதிகாரத்தை எடுத்து தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தேன். காய்க்காத மரங்கள் காய்க்க ஆரம்பித்தது. வறட்சியாக இருந்த என்னுடைய நிலம் அது நான் பயிர் செய்யும் போது பலன் கொடுக்க ஆரம்பித்தது. மண்ணினுடைய தன்மை மாறியது, தண்ணீருடைய தன்மை மாறியது, மக்களுடைய குடும்பத்தினருடைய சுபாவம் மாறியது, எல்லாமே மாறியது. இது எப்படி என்று கேட்பார்கள். இதான் நம்ம இப்பொழுது வாசித்தோம். இழந்து போனது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் தேவனோடு அவர் ஒப்புரவாக்கினார். ஆகவே இன்றைக்கு ஆதாம் என்னென்ன அனுபவித்திருந்தாரோ, பாவத்துக்கு நான் அனுபவித்த அத்தனையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் தேசிய படையில் பல பயிற்சிகளிலாக நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக செயல்படும்படி இந்த பூமியிலே நாம் விடப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு லீகல் இந்த பகுதியெல்லாம் முடித்து விட்டு போயிட்டார். லீகலான பகுதியெல்லாம் நிறைவேற்றி விட்டு
அந்த அதிகார பட்டத்தை நம்ம கையில கொடுத்து நீங்கள் இதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு போய்விட்டார். ஒரு சொத்து உடம்பிற்கு நஷ்டப்பட்டு போய் ஒருவேளை உங்களுடைய எதிரிடம் அவர் அதை அனுபவித்துக் கொண்டிருந்து நீங்கள் அதற்காக நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து நீண்ட வருஷங்களுக்கு பிறகு இந்த சொத்து உங்களோட கையில கிடைக்குமாறு ஒரு நீதிபதி ஒரு ஆணை பத்திரம் பிறப்பித்து உங்கள் கையில கொடுத்தா இவ்வளவு தீவிரமாக அதை சென்று நாம் பறித்து பிடிங்கி எடுத்து அதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அந்த வைராக்கியம் சபைக்கு இந்த பூமியிலே வரவில்லை. 2025ஆம் ஆண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ அதை விட சொல்லப்போனால் அதை விட மோசமான நிலைமைகள் கூட இன்னைக்கு பூமியிலே பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய உடலாகிய சபை இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை, அதை செயல்படுத்தவில்லை. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை! பரலோகத்தை எவ்வளவு துக்கிக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கும்படி எவ்வளவு பெரிய இழப்பு இது! ஒவ்வொரு நாடு நினைக்கும் பொழுது இந்த பூமியில் இன்னும் ஒரு 10 பேருக்காவது தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த அதிகாரத்தை பற்றி சொல்ல வாய்ப்பு எடுத்தால் இன்னும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் இதை குறித்து இயங்குவேன். ஒவ்வொரு நாளும் சில சாட்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் கூட இன்னொரு 2 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு, 10 பேருக்காவது அறிவிக்க முடியாதா? அவளுடைய அதிகாரத்தை எடுத்து தேவன் கொடுத்த எல்லா சுதந்திரங்களையும் அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மாட்டார்களா என்ற ஒரு இயக்கம் என்ன போல உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆகவேதான் தேவன் இன்றைக்கு இந்த உடன்படிக்கை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார்கள். இப்போ 2வது ஆசீர்வாதத்துக்கு வருவோம். இதனால நாம் பார்த்தோம், இந்த நிலத்தை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். ஆபிரகாம் இஸ்ரவேலுக்கு ஒரு நிலத்தை கொடுத்தா, ஒரு தேசத்தை கொடுத்தா. ஆனால் நமக்கு தேச கிறிஸ்து இந்த பூமி முழுவதையும் அவகாசமாய் தந்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டு அநேக தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். வடகிழக்கு மாநிலங்களை போய் சுதந்திரிப்பீர்கள், பல நாடுகளை சுதந்திரிப்பீர்கள். அங்கெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டானது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து ஒரு சகோதரர் ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் ஒரு அரசியல் அரசாங்கத்தில் இருந்து பணிபுரிந்தவர். ஆகவே அவரிடத்திலே அமெரிக்க தேசத்துள்ள சில மாகாணங்களை இயேசு படையினர் சுதந்திரித்தார்கள். அதற்கு பின்பு அங்கு நடந்த மாற்றங்களை பற்றி அங்குள்ள இயேசு படையலின் அணிசபை விவரித்து சொல்லப்பட்டவர் ஆச்சரியப்பட்டார். இதை கண்கள் கொண்டு நாம் உற்று பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உடன்படிக்கை செய்த பின்பு நடக்கிற காரியங்கள் என்ன, உடன்படிக்கைக்கு முன்னால் இந்த நாடு, இந்த தேசம், என்னுடைய குடும்பம் எப்படி இருந்தது, உடன்படிக்கைக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை காண உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை வேண்டும். அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். 2வது ஆசீர்வாதம், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். முதலாவது நிலத்தை கொடுத்த ஆசீர்வாதம் என்றால் 2வது ஆசீர்வாதம் திரளாய் பெருக பண்ணுவேன். அமெரிக்காவில் பென்சில்வேனியான இடம் உண்டு. அங்கே ஹெர்ஷி என்றவர் அவருடைய பெரிய சாக்லேட் கம்பெனி நிறுவியுள்ளார். அந்த கம்பெனி அந்த தேசத்தில் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. அந்த மாகாணத்திலே அதுல நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. பார்க்கணும், அவரால் சுத்தி பார்க்க முடியாது. அவருடைய சரித்திரத்தை பார்த்தேன். எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு மனுஷன் உயர்ந்தா, இதை குறித்து நான் போய் ஒரு ஆராய்ச்சி செய்தேன். நெட்டில இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு தெருவில் சாக்லேட் வித்து கொண்டிருந்த ஒரு பையன், அவர் மில்டன் ஹர்ஷி. 1880ஆம் வருஷத்துல இவருடைய வாழ்நாளிலே அவ்வளவு பெரிய ஒரு பெருக்கத்தை அவர் அனுபவித்தார். இதற்காக எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும், தேவனோடு எவ்வளவு தொடர்பட்டிருக்க வேண்டும். மில்டன் ஹர்ஷி நிச்சயம் அவர் கிறிஸ்தவர். தேவன் தனக்கு வைத்த ஆசீர்வாதங்களை பற்றி எவ்வளவு விரிவான ஒரு அறிவு அவருக்கு இருந்திருக்க வேண்டும். இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு, பல நாடுகளை சுதந்திரிப்பதற்கு, இந்த நாடுகள் எல்லாம் பெருக்கம் அடைவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை எவ்வளவு ஆழமாய் அவர் புரிந்திருக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம். கர்ஷியை பற்றி சில விவரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்ததினால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் உண்டாகும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தினால்
அவர் எப்படியா இந்த பூமியில பெருகி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க சில கணக்குகள் கொடுத்திருக்கிறேன். இந்த ஸ்லைடு சரியா போட்டிருக்காங்களான்னு பாருங்க. 3900 வருஷங்களுக்கு முன் ஒரு தனிப்பட்ட மனிதர், ஒரு இன்ச்சு நிலம் கூட சொந்தமில்லாதிருந்த ஒரு மனிதர் ஆபிரகாமுக்கு உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்நாளில் அவர் 2 சந்ததிகளை தான் கண்டிருப்பான் நான் நினைக்கிறேன். ஒன்னு ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மவேல், 2வது அவருக்கு உண்மையான வாக்குத்தத்தில் பிறந்த மகன் ஈசா. ஈசாக்கு திருமணமாகி அவருக்கு பிறந்த பிள்ளைகளை கூட இந்த ஆபிரகாம் பார்த்தாரா நமக்கு தெரியாது. அவருக்கு 3 வயதில் தான் குழந்தை பிறக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியை தேவன் எவ்வளவு பெருக செய்திருக்கிறார் பாருங்கள். தற்போதைய உலக மக்கள் தொகை 8.25 பில்லியன். இதில் யூதர்கள் ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமாக பிறந்த சந்ததிகள், ஆபிரகாமை அப்பா என்று அழைக்கிறவர்கள் 4.1 மில்லியன். முஸ்லிம்கள் அவர்களும் ஆபிரகாமை தங்கள் பிதாவே என்று அழைக்கிறவர்கள், அவர்கள் 1.9 பில்லியன். மொத்த ஜனத்தொகை 8 புள்ளி சொச்சத்துல 1.9 பில்லியன் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க ஆபிரகாமுடைய சந்ததிகள். அராபியர்கள், அரப்ஸ், அவர்களும் ஆபிரகாமை தங்கள் பிதாவாக கொண்டிருப்பவர்கள். முக்கியமாக அவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலே வாழ்கின்றவர்கள். சுமார் 470 மில்லியன். 22 நாடுகளில், முக்கியமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இவர்கள் பரவி உள்ளனர். வட ஆப்பிரிக்காவில் மட்டும் 470 மில்லியன். பிற ஆபிரகாமுடைய பிற சந்ததியினர், கெத்தூரா மற்றும் அவர்களுடைய பிற மனைவியில் பிறந்த சந்ததிகள், அவருடைய எண்ணிக்கை கொடுக்கப்பட முடியவில்லை என்றால் அவர் பல இடங்களிலே பல கோத்தங்கள் சிதறி கிடக்கிறார்கள். முக்கியமாக ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததிகள் கிறிஸ்தவர்கள் உலகளவில் சுமார் 2.5 பில்லியன். உலக மக்கள் தொகையில் இது 31% பேர். இந்த எண்கள் நாம் பிசிக்கலான சந்ததியை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இந்த சந்ததிகள் உலக பிராயமா வைத்திருக்கின்ற சொத்துக்கள், அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள், இவளெல்லாம் தனிப்பட்ட முறையில நாடுகளாக, கவர்மெண்டாக அவங்க கையில் வைத்திருக்கிற சொத்துக்கள், கேபிட்டல், அவளுக்குள்ள இருக்கிற ரிசோர்சஸ், அவளுக்கு தேவை கொடுத்திருக்கின்ற அறிவு, ஞானம், மூளை, அவற்றை கொண்டு அவை சாதிக்கின்ற காரியங்கள், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற பெருக்கம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோட ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உங்களை பெருக செய்ய விரும்புகிறார். உங்களுடைய பெருக்கமும் இதே போன்று இருக்கும். தேவனோடு இன்றைக்கு நீங்கள் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்காக நீங்கள் செய்துள்ள தயாரிப்பு, அதற்காக நீங்கள் கொடுக்கின்ற சாக்ரிஃபைஸ் எவ்வளவு விலை உள்ளதோ அதை பொறுத்து உங்களுடைய பெருக்கமும் இருக்கும். ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் முன்னால் ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை அப்படின்னு நான் சொன்னேன். ஆபிரகாமுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் கர்த்தர் கேட்டார் என்றால், அவருடைய ஒரே மகன், உங்களுக்கு தெரியும், அவருக்கு சொல்ல தேவையில்லை, அவருடைய மகனை பலி கொடுக்க சொன்னாரு. பலி கொடுக்க வேண்டி வரல, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் ஆபிரகாமை பொறுத்த வரையிலும் அவருடைய மகன் அவருக்கு மரித்து போய்விட்டார். பையனை கொல்லும்படியா கத்தி எடுத்த பிறகுதான் தேவதூதன் சொல்லுகிறார், பையனுக்கு பிள்ளையாண்டான கொண்டு செய்யாதே. ஆனால் அந்த பையனை தேவனுக்காக பலி கொடுக்க அவர் மனதில் முடிவெடுத்தார் பாருங்க. அங்கேயே அவருக்கு ஈசாக்க செத்து விட்டார். இந்த பையனா ஒரே பையன், 99 வயதுல பிறந்த மகன். வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் இவருடைய தலையைத்தான் குவிந்து கிடக்கின்றன. இந்த மகனை நான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்த பலி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு ஒரு முடிவெடுத்தார் பாருங்க. வீட்டில் இருந்துகிட்டே அடுத்த நாள் தான் கழுதைக்கு சேனத்தை கட்டி, விறகை கட்டி, வேலைக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த முடிவு எடுத்த பொழுதே ஆபிரகாமை பொறுத்தவரை ஈசாக்கு செத்து விட்டார். அதுக்கு பின் ஆபிரகாமும் ஈசாக்கும் இருக்கக்கூடிய தொடர்பே, உறவே வேற. இப்பொழுது ஈசாக் அவருக்கு ஆவிக்குரிய சந்ததியாக மாறிவிட்டது.
சரீர பிரகாரமான சந்ததியாக இல்ல. அந்த ஈசாக்கு செத்து போயிட்டார். அந்த நிமிஷமே ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் விண்மீன்களைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடல்கள் அத்தனை அளவாக உன்னை நான் பெருகச் செய்வேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஆபிரகாம் உரிமையாளராக மாறினார். இன்றைக்கு உங்களுக்கும் பெருக்கம் வேண்டுமா? நம்மளோட உடன்படிக்கை செய்ய தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் கஷ்டப்பட்டு பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக. எவ்வளவு சீரியஸா எடுத்து நீங்க இந்த நாள் முழுவதும் இந்த இடத்துல செலவிடும்படியா வந்திருக்கிறீங்க. இந்த பேருக்கு உங்களுக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். சந்ததியின் சரீர பிரகாரமான சந்ததியின் பெருக்கம் மட்டுமல்ல, அதுவும் இதில் அடங்கும். தேசங்களை சுதந்திரிக்க, நாடுகளின் மேல் அதிகாரம் செலுத்த, ராஜாக்கள் மேல் அதிகாரம் செலுத்த, நாடுகளுடைய அரசாங்கங்களை கவிழ்த்து போட, சுப்ரீம் கோர்ட்டுகளில் பாஸ் பண்ணப்படுகிற அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை மாற்றி எழுத, அரியணைகளை கவிழ்க்க, அரியணைகளை சிலரை உட்கார வைக்க இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருக்கம் உங்களுக்கு கொடுக்க தேவன் சித்தமா இருக்கிறார். ஆகவேதான் அவரை பலியினால் என்னோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிற என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லி உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலும் அவருக்கு ஒரு பலி தேவைப்பட்டது. பலியினால் தேவனோட அவர் உடன்படிக்கை செய்தார்ல, ஒரு புதிய உடன்படிக்கை நான் செய்கிறேன் என்று சொன்னார். அவர் என்ன பலி கொடுத்தாருன்னு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் சிலுவையில் அடிக்கப்பட்டு தலையில் மும்முடி, சாட்டையடி, உடல் பிரகாரமாக அவர் அனுபவித்த அந்த வலி, வேதனை, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படத்துல பார்க்கிறோம். இதுதான் அவர் அனுபவித்த வேதனை. ஆனால் அதை விட நான் இந்த வசனம் இந்த தியானப்பகுதி எழுதி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிற அந்த மரணம், உடல் பிரகாரமா அவர் அனுபவித்த வேதனை, அந்த மரணத்தை விட அதை விட விலையேறப்பட்ட ஒன்றை அவர் தியாகமாக, ஜீவ பலியாக செலுத்த வேண்டியிருந்தது. என்னவென்றால் பிதாவுடன் அவர் வைத்திருந்த தொடர்பு. நமக்கு தெரியும், யோவான் சுவிசேஷத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என் பிதா, என் பிதா, என் பிதா, ஒரு வார்த்தையில் ஒரு வசனத்திலே 3 முறை சொல்லியிருப்பார். என் பிதா செய்ய காண்கிறதையே நான் செய்கிறேன். என் பிதா எதை பேசி சொல்கிறாரோ அதை நான் பேசுகிறேன். என் பிதா எனக்கு எதை கட்டளை அனுப்பினாரோ அதை நான் செய்கிறேன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய விருப்பம். பிதா எதை சொன்னாலும் நான் செய்வேன். இப்படியே பேசிக்கொண்டிருந்த இயேசுவுக்கு அந்த பிதாவோடு உள்ள அந்த உறவு முற்றிலுமாய் அறுக்கப்பட வேண்டியதாயிற்று. பிதாவோடு அவருடைய உறவு முற்றிலுமாய் அவர் இழக்க வேண்டியதாயிற்று. இதுதான் சிலுவையில் அவர் கொடுத்த ஜீவ தியாகம். வீரர்களை வீணாங்க, இதை போய் நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், இவங்களும் இல்லாம அல்லது இது இல்லாம என்னால வாழ முடியாது. அது மினிஸ்ட்ரியா கூட இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஊழியத்துக்காக தேவன் கொடுத்த ஒரு உதவியாளராக இருக்கலாம், யாருமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதெல்லாம் கத்த கேட்க மாட்டாருங்க. அது இல்லாம எப்படிங்க ஊழியம் செய்யறது? பிதாவோடு இயேசு கிறிஸ்து கொடுத்து அந்த உறவு எவ்வளவு வெளியேறப்பட்டதுன்னா, யாரு என்ன சொன்னாலும் பரிசேயர்கிட்ட வாதாடும் போது என் பிதா எனக்கு கொடுத்ததை கட்டளையிட்டதை நான் செய்கிறேன் ஆணித்தரமாக, அழுத்தமாக, துணிகரமாக சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது பிதாவால் அவர் கைவிடப்பட்டு விட்டார். யோசித்து பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பிதாவை கூப்பிடுறானே, பொறுப்போம், பார்த்திருப்போம், பிதாவை காப்பாற்றுறாரு பார்ப்போம். பிதா வரவே இல்லை, அவரை காப்பாற்றவே இல்லை. அவர் கதறி அழுகிறாரு, பிதாவே, தேவனே என்னை கைவிட்டு. பிதாவோட உறவு எப்பவே முடிஞ்சு போச்சு. பிதா வருகிற மனசுடைய சிந்தனையே இல்லை. பிதா என்னை கைவிட்டு விட்டார் என்பதை இயேசு உணர்றாரு. ஆனால் பிதாவே அழைக்கல, தேவனே என்னை ஏன் கைவிட்டி. அது எவ்வளவு பெரிய கதறல் தெரியுமா? அவருடைய ஆழத்தை யோசித்து பாருங்க. பிதா என்னைக்குமாக தன்னை முற்றிலுமாய் கைவிட்டு விட்டார். இவர் பிதாவினால் தள்ளப்பட்டவர், இவர் பிதாவினால் கைவிடப்பட்டவர், தேவனால் கைவிடப்பட்டவர் இவர் என்று உலகத்தில் அத்தனை பேரும் அவருக்கு விதி எழுதினார்.
இயேசு கிறிஸ்து உண்மையாய் மாறிட்டு எல்லாராலும் நசட்டை பண்ணப்பட்டவர், கடவுளால் கைவிடப்பட்டவர் என்று அவர் முத்திரை குத்தப்பட்டார். இது எவ்வளவு ஆழமான வசனம். நீங்க இதை தியானிக்க வேண்டும் என்றால் ஏசியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரத்துக்கு நீங்க செல்ல வேண்டும். ஏசியாவுக்கு கர்த்தரை உணர்த்தினார். கடவுளால் கைவிடப்பட்டவராகவும் எல்லாரும் பிரசித்தி பண்ணப்பட்டவராகவும் அவர் இருந்தார். நாம் கடவுள் அவரை கைவிட்டு விட்டார் என்று நாங்கள் எண்ணினோம். உலகத்தார் அத்தனை பேர் அப்படிதான் எண்ணினார்கள். அதுதான் உண்மையான நிலைமை கூட. இந்த உறவை விட்டு விடுவது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிதாவால் நான் கைவிடப்படுவேன் என்று இயேசு அறிந்திருந்தும் மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக பிதாவோட உறவை முற்றிலுமாய் இழந்து பாவமே உருவானவராக இந்த பூமிக்கு சொல்லி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க யாராவது எடுத்து வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் நிறைவேறும். ஆமே. இப்போ இவர் இப்படியாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முன் வந்ததால் அவருக்கு நீடிய சந்ததியை கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த நிமிஷத்திலேயே அவருடைய சந்ததிகள் பிறக்க ஆரம்பித்தனர். ஒவ்வொரு நாளும் சபையோடு மக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் மாதிரி உலகத்தில் வேறு எந்த மக்கள் உபத்திரவப்பட்டதே கிடையாது. இன்றைக்கும் நைஜீரியா, வடகொரியா மற்ற இடங்களில கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கின்ற பாடல். ஆனா கிறிஸ்தவம் பெரிய வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு 31% கிறிஸ்தவர்கள் உலக தொகை. இயேசு கிறிஸ்துடைய சந்ததியினர் நீடித்த சந்ததியை காணும்படி கர்த்தர் செய்தார். பிதாவோடு அவருடைய உறவு அவர் விட்டுவிட வேண்டியதா இருந்தது. அவருக்கு மிக விலையேற பெற்றது. அவர் பிதாவுக்காக தியாகம் செய்ய முன்வந்த பொழுது அவருக்கு ஒரு நீடித்த சந்ததியை தேவன் கொடுத்தார். உங்களுடைய சந்ததி பூமியை நிலைத்திருக்க வேண்டுமா? இப்போ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க. இந்த செய்தியுடைய கடைசியில் உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுக்கப்படும். அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஒரு ஸ்லிப் எல்லாமே கையில் வரும். அந்த ஸ்லிப்பில் நீங்க எழுதணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். உடன்படிக்கைக்கா பாருங்க, இந்த டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. அந்த உடன்படிக்கையில் நீங்க சைன் பண்ண பொழுது அதுக்கு முன்னால் அங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம். நீங்க என்ன தியாகத்தை, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த பலியில கையெழுத்து போட போறீங்க, அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போட போறீங்க அப்படிங்கறத இப்பவே நீங்க மனசுல நினைச்சுக்கங்க. பேனா எடுத்து கையில் வச்சுக்கங்க. 2 வார்த்தை தான் எழுதணும். ரொம்ப வளவளான்னு எழுத வேண்டாம். எனக்கு மிக மிக விலையேறப்பட்டது. என்னோட வாழ்க்கையிலே நான் மிக விலையேறினதாக கருதுகிறேன். பிதாவுக்கு என்ன மிக விலையேறப்பட்டு தெரியுமா? பரமபிதாவுக்கு இந்த பூமியிலே பூமியில இல்ல, அவர் வானத்திற்கு எல்லாம் படைத்தோம். அவருக்கு இருந்ததிலே மிக விலையேறப்பட்ட சொத்து ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய மகன். அவருடைய மகனையே நமக்காக கொடுத்துட்டார். நமக்கு ஏதாவது விட்டு வைப்பாராப்பான்னு பால் கேட்கிறார். மகனையே கொடுத்துட்டாரே, நீ கேட்கறது ஏதாவது எனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? உனக்காகத்தான் அந்த மகனை கொடுத்தார். அது எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினால் நீடித்த சந்ததியை நாம் காண இருக்கிறோம். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி ரோமன் கத்தோலிக்கர்கள், புரொட்டஸ்டன்ட்கள், சுவிசேஷம் கொடுக்கிற இவாஞ்சலிக்கல், இந்த கணக்கு நாங்க பாருங்க இவ்வளவுன்னு. பெண்டெகோஸ்தே சபையினர், கரிஸ்மாட்டிக் சபையினர், மற்ற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவங்க, இவங்களெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மற்றவங்க பிற கிறிஸ்தவ பிரிவுகள், இது எதுவுமே சேராம கணக்கிலே சென்சஸ்ல வராமல் வீடுகள் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியுவாங்க, அவங்களாம் கிறிஸ்தவர்கள் அறியப்படவே முடியாது. சென்சஸ்லாம் நான் கிறிஸ்தவர்கள் சொல்லவே முடியாது, டினோமினேஷன்ல எழுதவே முடியாது. அப்படி எத்தனையோ பேர்கள், நூற்றுக்கணக்கான பேர்கள் நாங்கள் வீடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவங்களோட கணக்கெடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆகும். இப்படிப்பட்ட சந்ததியை தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய போகிற பலி என்ன நீங்க எழுதணும். நீங்க எழுதி அதை தேவனுக்கு செலுத்தும் பொழுது இந்த உடன்படிக்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு
எதை நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக முதலீடு செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க எழுதலாம். தேவன் அதை ஏற்று ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஆங்கிலத்தில் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. You will be father of many nations. இன்னைக்கு ஆபிரகாமை தங்கள் பிதாவா கொடுத்த தேசங்கள் எத்தனைன்னு பாருங்க. எல்லா கிறிஸ்தவ நாடுகளும், எல்லா முஸ்லிம் நாடுகளும், எல்லா அரபு நாடுகளும் ஆபிரகாமை தங்களோட பிதாவாக அழைக்கிறாங்க. So the Lord has fulfilled his promise. இப்பொழுது இந்த ஒரு ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அவருக்கு என்ன தகுதி? நம்முடைய ராஷ்டிரபிதா நமக்கு தெரியும், காந்திஜி இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். அது மாதிரி ஒரு அமெரிக்காவுக்கு ஜார்ஜ் வாஷிங்டன், அவங்கெல்லாம் சிறப்பான காரியங்கள் செய்திருப்பாங்க. சில காரியங்கள் நாங்கள் எழுதி வச்சிருக்கேன். முதலாவது அவங்களுடைய தலைமையத்துவம். ஒரு தேசப்பிதா, தேச தந்தையை அழைக்கணும்னா அவருடைய தலைமையத்துவம் அப்படி இருந்திருக்கணும். அவர் தேசத்துக்காக செய்த தியாகங்கள், அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவங்க தேசத்தை கட்டி எழுப்புவதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்கணும். அவங்களுடைய அந்த மரபு, நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தில் அவர்களுக்கு இருந்த சுவாதீனம், இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு தேசப்பிதா, தேசத்தினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய தகுதி இருக்கும். ஆபிரகாம் இவர் என்ன செய்தாரு? எந்த தேசத்தை இவர் கட்டி எழுப்பினாரு? அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கு, அவர் இறக்கிற வரையில கூடாரத்திலே குடியிருந்தார். ஒரு இன்ச்சு நிலம் கூட காணியாட்சியாக அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய மனைவி இறக்கும் போது அடக்கம் பண்றதுக்கு ஒரு கல்லறை இல்ல, அடக்கம் பண்றதுக்கு ஒரு பூமி இல்ல. ஐயோ, இந்த பிணத்தை எவ்வளவு நேரம் என் கண்ணுடனே நான் வைத்திருப்பேன், இதனை எங்கேயாவது புதைக்க வேண்டுமே, யாருக்கு நான் நிலம் கேட்பேன் என்று அவர் ஒரு இடத்துல போய் கெஞ்சறாரு. நான் பணம் கொடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, என் மனைவி புதைக்கிறதுக்கு ஒரு நிலம் கொடுங்கன்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இத்தனை நாடுகளின் பிதாவாகக்கூடிய தகுதியை கத்தர் கொடுத்தார். இதனால தெரியுமா, தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, செய்த தியாகம், அதன் விளைவாக செய்து கொண்ட உடன்படிக்கை. நாலாவது ஆசீர்வாதம், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பேன். என்னுடைய ஆழ நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும். என்னுடைய சமூகத்திலே இருக்கு. நீங்க கடைக்கு போகும்போது ஒரு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறேன். ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு விலையேறப்பட்ட பொருள், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு டிவி, இதெல்லாம் விலையேறப்பட்ட பொருள் வாங்கும்போது என்ன பார்ப்போம்? கேரண்டி பீரியட் எவ்வளவு பார்ப்போங்க. வாரண்டி பீரியட், கேரண்டி எவ்வளவு பார்ப்போம். ஏன்? இந்த பொருள் உண்மையான பொருளா இருக்கு, யாராவது உத்தரவாதம் கொடுக்கிறார்களா? நீங்க பணம் கொடுத்து வாங்குறதுனால உங்களுக்கு நஷ்டம் வராது, இத்தனை வருஷத்துக்கு நல்லாவே உழைக்கும், இதுல பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்கிறோம். அதுல ஏதாவது கேடு வந்தால், அதுல ஏதாவது பழுது வந்தால் நாங்கள் பொருளை மாற்றி கொடுக்கிறோம். இந்த கேரண்டி இருக்கான்னு பார்த்துட்டு பொருள் வாங்கும். நான் உங்களை கேட்கிறேன், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ள வளரணும் நீங்க விரும்புறீங்க, எல்லாரும் விரும்புறோம். நிச்சயமா நீங்க உழைக்கிற உழைப்பெல்லாம் அதுக்காக தான். எங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படணும், இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் வாழணும், எல்லா காலத்திலும் என்னோட பிள்ளைகள் தலைமுறைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாய் வாழணும்னு நீங்க விரும்புறீங்க. ஆனால் இருக்காம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்க பிள்ளைகளுக்காக நல்லா உழைச்சு அவங்களுக்கு தெய்வ பயத்தை கற்றுக் கொடுத்து, பாருங்க பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்களை கொண்டு வரோம், வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோம், டூச்சர்ஸ் நடத்த சொல்லிக் கொடுக்கிறோம், அவங்களுக்கு கர்த்தரை பற்றிய பயத்தை உண்டு பண்றோம். நம்முடைய கண்ணே நம்மளால சக்தி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் இவர்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பயத்து இருப்பாங்க அப்படின்னு எத்தனை தலைமுறைக்கு நீங்க கேரண்டி கொடுக்க முடியும்? எனக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் வந்துட்டே தான் இருப்பாங்க. பல இடங்கள் போன் வந்து பிள்ளைகள் போற வழிகளை கண்டு பெற்றோர்கள் அழுது கண்ணீர் வடித்து புலம்புகிற காட்சி. நாங்க என்ன தவறு பண்ணினோம்? நன்மைதானே செய்தோம், அவளுக்காகத்தானே இந்த உழைப்பெல்லாம் நாடு விட்டு நாடு சென்று ராத்திரி முதலா உழைச்சு பனியிலும் வெயிலிலும் மழையிலும் கடந்து உழைச்சதெல்லாம் என் பிள்ளைக்காகத்தானே. என் பிள்ளை இன்னைக்கு இப்படி என்னுடைய சொல் கேட்காம தேவனை மறந்து கர்த்தரை மறந்து கடவுளுக்குள்ள இல்லாம இப்படியாய் மாறிவிட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறார்.
என்ன கேரண்டி கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஒருத்தரும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கண் முன்னே அவருடைய காலத்துக்குள்ள தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை பயந்து கர்த்தருக்குள்ள வளர்ந்து கர்த்தருடைய கட்டளைகளை வாசித்து நல்லவர்களுள்ள பிள்ளைகளா பூமியில வாழத பார்த்துதான் பெற்றோர்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு தலைமுறைக்கு நீங்க அதை பார்க்கலாம், ஒருவேளை 2 தலைமுறைக்கு கூட பார்க்கலாம். ஆனால் காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள், இந்த பிள்ளைகளுக்கு தேவன் தாமே கர்த்தராய் இருப்பார் என்று யார் கேரண்டி கொடுக்க முடியும்? அந்த கேரண்டி கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்ய போற உடன்படிக்கையுடைய மகத்துவம் நான் பாருங்க. நீங்க என்ன செய்வீங்கன்னாலும் செய்யலனாலும் உன் பிள்ளைய நான் பொறுப்படுக்கிறேன். வாஷிங் மிஷினுக்கு 10 வருஷம் கேரண்டி தான் நம்ம வாங்குவோம். 10 வருஷத்துக்கு இல்ல, கடைசி பூமி இருக்கிற வரைக்கும் உன்னுடைய சந்ததிகள், ஆவிக்குரிய சந்ததியா இருக்கலாம், சரியப்பிரகாரமான சந்ததியா இருக்கலாம், அவனுக்கு நான் கடவுளா இருப்பேன்ப்பா. எங்க கேட்கலாம், அதுக்கு நீங்க அவங்களாம் கடவுளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு கர்த்தர் பதில் செய்வார். தாவீது சொல்றாங்கல்ல, உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் தவறு செய்தால் மிலாற்றினால் அவளை அடிப்பேன், அடிச்சு கூட்டிட்டு வருவேன்ங்கிறார். யாருக்கு நீ கவலைப்படாத, ஆனா எங்க அடிச்சா எப்படி வலிக்கும், எங்க வளைச்சு போட்டு எப்படி பிடிச்சு கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பொருளை உற்பத்தி செய்வது நான் தான். ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு பிறக்கும் போது அவருக்கு பெற்றோர்களை தெரிஞ்சிருப்பது கர்த்தர் தான். அவங்க எங்க பிறக்கணும், என்ன எவ்வளவு வருஷம் இந்த பூமியில வாழணும், என்ன பாஷை பேசணும், யார் யாரோட தொடர்பு கொள்ளணும், என்ன வேலை செய்யணும், இதெல்லாம் அவர் எழுதி வச்சபடிதானே நடக்குது. அவர் வளைச்சு போட்டு பிடிக்கலாங்களே யார வேணாலும், அதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேங்கிறார். ஆனா நீ செய்ய வேண்டியது உண்டு, நீ என்னோட ஒரு உடன்படிக்கை செய். இந்த உடன்படிக்கை செய்தா என்றால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, உன் பின்வரும் சந்ததிகள் அத்தனை பேருக்கும் நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு பிள்ளைகளாயிருப்பார். என்ன கேட்டா எல்லா ஆசீர்வாதங்களை விட இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த 4 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார், இந்த 4ஐயும் நிறைவேற்றி இருக்கிறார். ஆபிரகாமால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை ஈசாக்கு பிறந்தது. ஈசாக்கு கண்ணு தெரியாத காலத்துல அதுக்கு 2 பிறந்த ஏசாவு யாக்கோபு பிள்ளைகள் அது சண்டை போட்டு ஒன்னொன்னோட பகிச்சு ஒன்னொன்ன கொல்ல போய் என்னென்னலாம் நடக்குது. ஆனாலும் அவர் அதெல்லாம் போராட்டப்பட்ட கடைசியாக அவருடைய சந்தையில் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து இன்றைக்கும் ஹிஸ்டரிய வரலாற்றை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பேரும் அவருடைய சந்ததியின் பூமியில் நிலைத்திருக்கும்படி செய்திருக்கிறார். என் பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தேவனோட உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறோம். அந்த பேப்பர் இந்த வாலண்டியர்ஸ் இந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த உடன்படிக்கையுடைய நிபந்தனைகளுக்கு நாம் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுக்கிற கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். தேவனுடைய கற்பனைகளின்படி நான் வாழணும், தேவனோடு உடன்படிக்கை செய்து என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். இந்த கண்டிஷன்ஸை நாம் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஒரு பலி செலுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு என்ன பலி கொடுக்க போகிறேன்? பலிங்கிறது நமக்கு தெரியும், சாக்ரிஃபைஸ், ஒன்றை இல்லாமல் ஆக்குவது. எனக்கு விலையேறப்பெற்ற ஒன்றை இல்லாமல் ஆக்குவது. அது எனக்கு விலையேறப்பெற்ற ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், ஒரு தொடர்பா இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிற ஒரு இடத்துக்கு நான் போவதா இருக்கலாம், கர்த்தரோட அழைப்பை ஏற்று நான் எதையாவது இழந்து கற்றுக் கொடுக்கிற ஒன்றை பெற்றுக் கொள்வதாக இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இதை பற்றி தேவன் உங்களோடு ஏற்கனவே ஒருவரை பேசி இருக்கலாம். அதை நீங்க இப்பொழுது பேப்பர்ல எழுதலாம். ஒரு நிமிடம் உங்களுக்கு மௌனமாக இருந்து எழுதுங்க. உயிருள்ள திருப்பலியா உடலை தருகின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன்,
நிரந்தரமாய் தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும். எனக்கு தந்திருக்கின்ற உடல், எனக்குள்ள நீ வைத்திருக்கிற ஆத்மா, உடைய நினைவுகள், எண்ணங்கள், இயக்கங்கள், சிந்தனைகள், எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அத்தனை அறிவு, படிப்பு, என்னுடைய சர்டிபிகேட்ஸ், எனக்கு கொடுத்திருக்கிற தொழில், என்னுடைய வருமானம், என்னுடைய வீடு, எனக்கு கொடுத்துள்ள குடும்பம், உறவுகள், என்னுடைய பிள்ளைகள், அத்தனையும் நீ தந்தவை. எது வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ள, உமக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய நான் வந்திருக்கிறேன். உம்மோடு உடன்படிக்கை ஈடுபட வந்திருக்கிறேன். பலியினால் உம்மோடு உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பசுத்தவான்கள் மட்டுமே உங்களிடம் கிட்டி சேர முடியும். அவருடைய எந்த குற்றங்கள் என்று சொல்லி நான் உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன், உம்மோடு நடக்க விரும்புகிறேன், உடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்ய விரும்புகிறேன், உலகத்தை உமக்காக ஆள விரும்புகிறேன், உலக ராஜ்யங்களில் உங்களுடைய ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறேன். தேவனே, அதற்காக உம்மோடு இன்றைக்கு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். எங்கள் தேசத்திற்காக, நான் வாழ்கின்ற தமிழ்நாட்டிற்காக, இந்திய தேசத்திற்காக உம்மோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன். நான் அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேர் உடன்படிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய தேசம் உங்களுடைய ராஜ்யமாய் மாறட்டும். 144 கோடி மக்கள் சந்தோஷமாக உண்மை தேவனாக ஏற்றுக்கொண்டு உயிருள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக மாறட்டும். இந்த தேசத்தில் நம்முடைய ஆட்சி வருவதாக, நம்முடைய ராஜ்யம் எங்களுடைய இந்திய தேசத்தில் வருவதாக, இந்த தேசம் உலகத்துடைய எல்லா நாடுகளுக்கும் வெளிச்சமாய் மாறும் என்று சொல்லி அதை நாங்கள் செய்த அந்த உடன்படிக்கை நாம் நிறைவேறுவதாக, அதற்கேற்ற ஒரு வரியை நாங்கள் கொஞ்சம் செலுத்த விரும்புகிறோம். என்னை கூட்டி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி. நீ பேசி அழைத்து வந்த ஒவ்வொருவருடனும் நீ அந்த உடன்படிக்கையை செய்கிறீர். எங்களோடு இறங்கி வந்த தாழ்ந்து தூளுக்கும் சாம்பலுக்கு ஒப்பான எங்களுக்கு சமமாக நின்று எங்களோடு நீர் இந்த உடன்படிக்கை செய்ய முன்வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.